எங்களை வெளியே எடுங்கள், எங்களை வெளியே அந்த எடுங்கள். இரவு தர்ஷன் கேட்ட அந்த குரல் இன்று வரை யாராலும் மறக்க முடியவில்லை. முதலில் அது ஒரு குழந்தை அழுவது போலத்தான் இருந்தது. ஆனால் சில வினாடிகள் கழித்து அந்த குரல் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தது. எங்களை வெளியே எடுங்கள், எங்களை வெளியே எடுங்கள். அது மண்ணுக்கடியிலிருந்து வந்தது. இந்த சம்பவம் கிளிநொச்சி அருகே நடந்தது. 24 வயதான தர்ஷன் கைவிடப்பட்ட இடங்களை படமெடுத்து யூடியூபில் பதிவேற்றும் பழக்கம் கொண்டவன். பேய்கள், ஆவிகள் எதையும் அவன் நம்பவில்லை. ஒரு இரவு பல வருடங்களாக காலியாக இருந்த ஒரு வீட்டை பற்றி கேள்விப்பட்டு அதை படமெடுக்க அங்கே சென்றான். இரவு 11:47. வீட்டின் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. அவன் உள்ளே நுழைந்த உடனே கேமரா தானாக ரெக்கார்டாக ஆரம்பித்தது. அதை அவன் தொடவே இல்லை. வீட்டுக்குள் விசித்திரமான அமைதி. காற்று கூட இல்லை. ஆனால் யாரோ பார்த்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு. திடீரென்று மேல் மாடியிலிருந்து சத்தம். யாரோ மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. மேலே இருந்த அறையில் ஒரு பழைய குடும்ப புகைப்படம் மட்டும் இருந்தது. அம்மா, அப்பா, 2 சிறிய குழந்தைகள். அப்போது கேமரா ஸ்கிரீனில் ஒரு சிறுமி தோன்றினாள். தர்ஷன் பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் ஸ்கிரீனை பார்த்தான். அந்த சிறுமி இப்போது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு குரல் கேட்டது. எங்களுக்கு இன்னும் வெளிச்சம் கிடைக்கல, நாங்க இன்னும் கீழேதான் இருக்கோம். தர்ஷன் பயந்து ஓடினான். ஆனால் வீட்டின் வெளியே செல்லும் கதவு காணாமல் போயிருந்தது. அப்போது கேமரா தரையை நோக்கி திரும்பியது. மணல், எங்கும் மணல். பிறகு மண்ணுக்கடியில் இருந்து மெதுவாக தட்டும் சத்தம் கேட்கும். அம்மா, எனக்கு பயமா இருக்கு, யாராவது எங்களை வெளியே எடுங்கள். அடுத்த நாள் தர்ஷனின் கேமரா மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் தர்ஷன் ஒருபோதும் கிடைக்கவில்லை. வீடியோவை பார்த்த ஒரு வயதான மனிதர் உடனே அழ ஆரம்பித்தார். ஏனெனில் அந்த வீட்டின் பின்புறம் ஒரு பங்கர் இருந்தது. போர்க்காலத்தில் ஒரு குடும்பம் குண்டு தாக்குதலுக்கு பயந்து அதற்குள் ஒளிந்திருந்தது. பிறகு ஒரு பெரிய வெடிப்பு. அதன் அதிர்வில் மணல் சரிந்து பங்கர் முழுவதும் மூடப்பட்டது. உள்ளே இருந்த அம்மா, அப்பா, 2 குழந்தைகள் மீண்டும் வெளியே வரவே இல்லை. இன்றும் அந்த வீட்டின் அருகே இரவு நேரத்தில் சென்றால் மண்ணுக்கடியில் இருந்து மெதுவாக தட்டும் சத்தம் கேட்கும் என்கிறார்கள். எங்களை வெளியே எடுங்கள், எங்களை வெளியே எடுங்கள். அவர்கள் பேய்கள் அல்ல. அவர்கள் இன்னும் இருளுக்குள் யாராவது வந்து தம்மை மீட்பார்கள் என்ற நம்பிக்கையில்